நாம் நடப்பதால் மின்சாரம் உருவாக்க முடியுமா தெரியுமா? சீனாவில் இதோ ஒரு அசத்தலான யோசனை நடக்கிறது. உலகம் முழுவதும் எரிசக்தி தேவை தினமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சோலாறு, காற்றாலை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா சீனாவில் புதுசா ஒரு யோசனை வந்திருக்கிறது. பாதம் நடக்கும்போது, வண்டி டயர் உறையும் போது கூட மின்சாரம் உருவாக்கும் சாலை. இதுதான் எப்படி வேலை செய்கிறது என்றால், சாலையின் அடியில் சிறப்பு கற்கள், பியேசோ எலக்ட்ரிக், ட்ரைபோ எலக்ட்ரிக் டெக்னாலஜியில் செய்யப்பட்டவை பொருத்தப்பட்டிருக்கும். நாம் நடக்கும்போது ஏற்படும் அழுத்தம் அல்லது கார்கள் போகும்போது டயர் உராய்வு மின்சாரமாக மாறுகிறது. இந்த மின்சாரம் பேட்டரியில் சேமிக்கப்படுகிறது. பிறகு அந்த மின்சாரம் தெருவிளக்குகள், டிராஃபிக் சிக்னல்கள், சிசிடிவி கேமரா, வைஃபை ஹாட்ஸ்பாட் போன்றவற்றை இயக்க பயன்படுத்தப்படுகிறது. சீனாவின் சாங்சிங் நகரில் 2022 இல் இப்படிப்பட்ட நடைபாதை நிறுவப்பட்டது. மக்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியும் மின்சாரம் உற்பத்தி செய்தது. இதுவரை 130 யூனிட்ஸ் மின்சாரம் அந்த நடைபாதையிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அடியும் சுமார் 0.02 கிலோவாட் அவர் மின்சாரம் தருகிறது. மேலும் பீஜிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நானோ எனர்ஜி ஒரு புதிய டெக்னாலஜி கண்டுபிடித்துள்ளது. அதை ரோட்பெட் ட்ரிபோலாஜிக்கல் எனர்ஜி ஹார்வெஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். வண்டி டயர் சாலையுடன் உறையும் போது அந்த எனர்ஜியை மின்சாரமாக மாற்றுகிறது. இந்த கருவ -40 முதல் +60 வரை வேலை செய்யும். செலவு சுமார் 71 அமெரிக்க டாலர் ஒரு சதுர மீட்டருக்கு. ஒரு 50 மீட்டர் ரோடு போதும் 1 கிலோமீட்டர் வரை உள்ள டிராஃபிக் லைட்ஸ் மற்றும் கேமராக்களுக்கு தேவையான மின்சாரம் உருவாக்க முடியும். ஆனா இதற்கும் சவால்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அடியிலும் வண்டி உறையிலும் மின்சாரம் மிகவும் குறைவுதான். பெரிய அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்ய இது இன்னும் போதவில்லை. செலவு அதிகம், பராமரிப்பு பிரச்சனைகளும் உள்ளன. அதனால் முழு நகரத்துக்கு இதை பயன்படுத்த இன்னும் நேரம் ஆகும். எனினும் டெமோ அளவுக்கு பார்த்தால் இது வெற்றி. எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தால் தெருவிளக்குகளுக்கோ டிராஃபிக் சிக்னல்களுக்கோ தேவையான மின்சாரம் சாலையே தரும் நாள் அதிக தூரத்தில் இல்லை. நம்ம நாட்டிலும் இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் வந்தால் மின்சார பற்றாக்குறைக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும்.